குழந்தைங்களா, எதிர்காலத்துல என்னவாக போறீங்க? எங்கே ராமு, நீ சொல்லு. நான் வளர்ந்து பெரியவனாகி பெரிய போலீஸ் ஆபீசரா வருவேன் டீச்சர். அபாஷ். குமார், நீ சொல்லு. டீச்சர், நான் டாக்டர் ஆகணும் தான் நினைச்சேன். ராமு போலீஸ் ஆகுறனால நானும் போலீஸ் ஆக போறேன் டீச்சர். பரவாயில்லையே, இந்த வயசுலயே இவ்ளோ ஒத்துமையா இருக்கீங்களே. ஹலோ மிஸ்டர் ராமு, நான் மாணிக்கவேல் பேசுறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கொள்ளக்கூட்டத்தை பத்தி முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. நீங்க ஏற்கனவே நிறைய ஸ்மக்லிங் கேஸ் அட்டன் பண்ணதுனால இந்த முறையும் உங்ககிட்டயே இந்த கேஸை ஒப்படைக்கலாம்னு டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. பட் ஒன் திங், இந்த முறை உங்க நண்பர் குமார் உங்களோட இந்த ஆபரேஷன்ல கலந்துக்கிறார். ஸோ இமிடியேட்டா 2 பேரும் கிளம்பி வாங்க. ஓகே? ஹலோ மிஸ்டர் ராமு. ஹலோ சார். வாங்க மிஸ்டர் குமார். ஹலோ சார். டேக் யுவர் சீட்ஸ். சின்ன சின்ன மார்க்கெட் பிசினஸ் ஆரம்பிச்ச திருட்டுகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து டெவலப் ஆகி பெரிய ஸ்மக்லிங் குரூப்பா நிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிரிமினலும் ஒவ்வொரு வகையில புத்திசாலிங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, பாருங்க. இவன் தான் ஜானி. கோல்டு பிஸ்கட்ஸ், டைமண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு முக்கியமான இல்லீகல் வேலை செய்யறதுல இவன் எக்ஸ்பர்ட். எத்தனையோ தடவை நம்ம ஆளுங்களோட பிடிக்கும் போது அவங்க கண்ணில் மண்ணை தூட்டி தப்பிச்சிருக்கான். இவன் தான் ஜம்பு. சிலை கடத்தல இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இவங்க கூட்ட தலைவனுக்கு இவன் வலது கை. இவன் பேர் சங்கர். வெட்டி மாத்துறதுல இவனும் பெரிய கிரிமினல். ஓ, இன்ட்ரெஸ்டிங். இவன் தான் இந்த கொல்லக்கூட்டத்தினுடைய தலைவன். இவனை பத்தின எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல. ரகசிய போலீஸா உங்க கடமை நீங்க செய்யுங்க. இது சம்பந்தமா எந்த விதமான ஹெல்ப் பண்ணாலும் இமிடியேட்டா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much சார். எல்லோரும் நம் ரகசிய இடத்தில் ஒன்று கூடவும். பாசின் உத்தரவு. தற்போது நமக்கு கிடைச்ச தகவல்படி காவல்துறையின் மொத்த கவனமும் நம்ம மேல திரும்பி இருக்கு. இந்த கணத்துல இருந்து நாம ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையா இருக்கணும். நாளை மறுநாள் நம்ம பார்ட்னர்ஸ் கூட நடக்க போற பிசினஸ் டீலிங் முடியறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தணும்னு யார் நினைச்சாலும் அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம சுக்குநூறாக்கணும். வைரா, இந்த விஷயத்துக்கு பொறுப்பா உன்னை நியமிச்சு இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறது நம்ம பாஸோட உத்தரவு. என்ன சார், குழந்தைங்க படிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எந்தவித கஷ்டங்களும் இல்லையே? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு தம்பி. குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை தம்பி. சந்திப்போம். ராமு, நாம் இங்கே வரும்போதெல்லாம் நம்ம தாய் வீட்டுக்கு வந்து போகிற உணர்வு வருதுல்ல? ஆமாம் குமார். துப்பாக்கி தூக்கி போடு, தூக்கி போடு.
என்னாச்சு ராமு? போது குமார். இல்ல ராமு, போது. இல்ல. போது குமார். குமார் வேணாம். வெல்கம் மிஸ்டர் குமார். ஆமா, உன்னோட ராமுவே தான். குமார், நானும் எத்தனையோ நாடகத்தை நடத்த முயற்சி பண்ணி உன்னை தசை திருப்பலாம்னு பார்த்தேன். குமார், நீ புத்திசாலி. எத்தனையோ சாதனைகளை புரிந்து நம்ம காவல்துறைக்கு பெருமை தேடி தந்த என் உயிர் நண்பன் ராமுவா இந்த கொள்ள கூட்டத்துக்கு தலைவன். என்னால உன்னை இந்த இடத்துல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல ராமு, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல. ஏன்? எதுக்காக இதெல்லாம்? ஏன்? அம்மா, அப்பா, பந்தம், பாசம், இப்படி எந்த சுகமுமே இல்லாம கஷ்டப்பட்டுமே சின்ன வயசுல. அப்படி யாரும் இப்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த தொழில நுழைஞ்சு குறுக்கு வழியை கையில எடுத்துக்கிட்டேன். அதுக்கு காவல்துறை ஒரு திருப்பு சீட்டை தான் நான் பயன்படுத்திக்கிட்டேன். முட்டா, சின்ன வயசுல உன்னை பார்த்து தான் நானே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்ன மாதிரி உன்னால பயனடைஞ்சிட்டு இருக்க ஒவ்வொரு குழந்தையும் உன்னை போல ஆகணும்னு ஆசைப்பட்டா எதிர்காலம் என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா ராமு? நீ நாளைக்காக பேசிக்கிட்டு இருக்க, நான் இன்னைக்காக போராடுறேன். குமார் குமார், இப்ப கூட உனக்கு கெட்டு போயிரு. நான் இப்போ என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நாளைக்கு நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்காக மீட் பண்ண போறேன். என்னோட வந்துறியா? நாம நிறைய குழந்தைங்களை சந்தோஷமா வச்சு பாத்துக்கலாம். எந்தவித ஆசா பாசத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன். கடமை தான் முக்கியம் சொல்லிட்டு என்னைக்கு நான் சத்திய பிரமாணம் எடுத்தனோ அன்னிலிருந்தே ராமு என்னுடைய அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம் எல்லாமே இந்த காவல்துறை தான். இந்த காவல்துறைக்கு யார் கலங்க ஏற்படுத்த நினைச்சாலும் சரி, ஏன் நீயே நினைச்சாலும் சரி ராமு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ராமு, இப்ப நீ என்ன கடந்துதான் அந்த பிசினஸ் மீட்டிங்கு போய் ஆகணும். மரியாதையா சொல்றேன், சரணடைஞ்சிரு. ஐ எம் சாரி மிஸ்டர் குமார். ராமு, ராமு நில்லு. ராமு, நான் சொல்றது கேளு. ராமு, ராமு நில்லு. ராமு, நான் சொல்றது கேளு. ராமு, என்ன லட்சிய பகையில போக விடு. சொல்றது கேளு. விடு. என்ன விடு குமார். ராமு, விடு குமார். ராமு நில்லு. மிஸ்டர் ராமு, இதுவரை எத்தனையோ கொள்ளை கும்பல்களை பிடிச்சிருக்கீங்க. ஆனா பிடிச்ச பொருட்கள் எதுக்கும் இதுவரைக்கும் டிபார்ட்மெண்ட்ட சரியான கணக்கு காமிக்கல. அப்பவே இந்த கும்பலோட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் மிஸ்டர் குமார் இந்த முறை உங்களோட அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீங்களே இந்த கொள்ளை கும்பலின் தலைவனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெல்டன் மிஸ்டர் குமார், வெல்டன். எங்க நீங்க நட்புல கடமை தவறுவீங்களோ நினைச்சுதான் உங்களையும் மிஸ்டர் ராமையும் கண்காணிக்க ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிச்சிருந்தேன். ஆனா நட்பை விட கடமை தான் பெருசுன்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை தேடி தந்துட்டீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. என் கடமை தானே நான் செஞ்சேன். கீப் இட் அப்.